அண்மை செய்தி. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் முல்லை பெரியாற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தொடர் கனமழையால் முல்லை பெரியாற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கால் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ இறங்கவோ தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் முல்லை பெரியாற்றில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர் கனமழையால் முல்லை பெரியாற்றில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வெள்ளப்பெருக்கால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் முல்லை பெரியாற்றில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சத்யராஜ். வணக்கம் சத்யராஜ், விவரங்கள். சுபா, கடந்த 2 நாட்களாகவே உத்தமபாளையம் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மேகமலை, சுருளி மலைகளில் கனமழை பெய்து வருவதால் உத்தமபாளையம் முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உத்தமபாளையம் முல்லை பெரியாறு, சீலையம்பட்டி முல்லை பெரியாறு 2 ஆறுகளும் நீரானது ஆக்ரோஷமாக செல்கிறது. ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பொதுமக்கள் யாரும் ஆழமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நீரின் வரத்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் துணி துவைக்கவோ கால்நடையை கழுவவோ, ஐயப்ப பக்தர்கள் வெளியூரிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து காலை 6 மணிக்கு வந்த நீரின் அளவை காட்டிலும் தற்பொழுது நீரின் அளவானது அதிகரித்து வருகிறது. காற்றாட்டு வெள்ளம் சேர்ந்து வருவதால் முல்லை பெரியார் அணையிலிருந்து 1500 கனஅடி நீர் திறந்து விடப்பட்டிருப்பதாலும் நீரின் வரத்து ஆக்ரோஷமாக செல்கிறது. அதனால் பொதுமக்கள் யாரும் ஆற்று பகுதியில் ஓரமாகவோ இல்லது ஆற்று சார்ந்த பகுதிகளுக்கோ செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.